நம்ம சேனல்ல போற வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா, மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அதுல ஆளுங்கிறத நீங்க பிரஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து போற வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காமாட்சி விளக்குலேருந்து பித்தளை ஜாமான்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஷாப் எங்க இருக்குன்னா, கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் கோயம்புத்தூர். இதோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், தேவைன்னு செக் பண்ணுங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் காமாட்சி விளக்கு, அதாவது கரும்பு வச்சுருக்காங்களா அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற காமாட்சி விளக்குலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து கஜலட்சுமி தான் இருக்கும். ஆனால் காமாட்சி விளக்குன்னு முதல்ல ஒரு கரும்பு காட்டினாலே அதுதான். இது வந்து பிள்ளையார் நடுவுல இருக்காங்க. சுத்தி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி உள்ளது. இந்த ஷாப் வந்து என்னோட சிஸ்டர் தான் அழைச்சிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஜாமான் வாங்கும்போது அப்புறமா பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. நான் எங்க போய் ஷாப்பிங் பார்க்குறனோ வாங்குறனோ அதுதான் உங்களுக்கு வீடியோல வருதுப்பா. இது வந்து கஜலட்சுமி வச்ச மாதிரி உள்ளது. நம்ம வீட்டிலாம் வச்சிருக்கோம் இல்லையா அது. பக்கத்துல இருக்கிறது ஓம் போட்டு முருகன். அதுலயும் விளக்கு இது மாதிரிலாம் இருக்கு. விளக்குல விதவிதமான விளக்குகள்லாம் இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர் போகும்போது. ஏன்னா இப்போ ஜென்ஸாக இருந்தால் என்ன செய்வாங்க, கோயம்புத்தூரோ வேறு எந்த ஊருக்கு போனான்னா அந்த ஊரில் எந்த ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு பார்ப்பாங்க. லேடிஸ்னால் நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி பாத்திரக்கடை அதுமாரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு அங்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா காலை ஃபுல்லாக நம்ம டூர்லாம் சுற்றி முடிச்சிட்டோம்னா ஈவினிங் இந்த மாதிரி ஷாப்பில் போய் அந்த ஊரில் ஏதாவது ஃபேமஸாக இருக்கிற இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல. இந்த பார்த்தீங்கன்னா நாமம் போட்ட மாதிரி விளக்கு. எனக்கு விண்டோ ஷாப்பிங் பிடிக்கும். என்னென்ன விலைகள் அப்போ தான் நம்ம பட்ஜெட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அதாவது 2018லேருந்து நம்ம சேனல் இருக்கு. இதோட ப்ரைஸ் எல்லாத்தோட ப்ரைஸும் அதுக்கு பின்னாடி உள்ள டேக் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. சங்கம் மாதிரி விளக்கு பாருங்கள், சக்கரம் மாதிரி உள்ள விளக்கு, ரெண்டு பக்கம் வைக்கிற மாதிரி விளக்குகள்லாம் இருக்குது. இப்போலாம் சின்ன சின்ன கபோர்ட்ஸில் நம்ம வந்து வச்சுக்கிறோம் இல்லையா, சாமியோட படங்கள்லாம். அப்போ சின்ன சின்ன விளக்குகளாக வச்சு அழகாக நீட்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீர்காழியில் சட்டநாதர் கோயிலில் இந்த செவுத்துல அடிச்சு அந்த இது பார்த்துருக்கீங்களா, அந்த கோயில் அந்த கதைகள்லாம். கிண்டி வந்து அந்த காலத்து பால் பாட்டில். நான் எங்கள் வீட்டிலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பால் பாட்டில் தான் எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. இப்பயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலாம் கூட இருக்கு. கியூட்டாக ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கிண்டி. யாரெல்லாம் கிண்டியில் பால் குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்ல கனமாக இருக்குது, எல்லா பாத்திரமும் நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக வெயிட்டாக இருக்குது. இது வந்து குபேர விளக்கு அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள குபேர விளக்கு விளக்கு மட்டும் நடுவில் இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காயின், அதாவது அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி உள்ள காயினோட ஒரு ப்ரைஸ் இது. அக்கா கிட்ட ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் அஷ்டலட்சுமி இருக்காங்க. அதில் பின்னாடி அந்த இயந்திரம் சொல்லுவோம்ல, அந்த நம்பரில் வரும் இல்லையா, அதுவும் அது இருக்குது. இது வெள்ளிக்கிழமை வடக்கு திசை நார்த்து சைடு பார்த்து விளக்கு ஏற்றினா குபேரருக்கு ரொம்ப நல்லது, லட்சுமி குபேரர் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எங்களுக்கு தஞ்சாவூர் பக்கம் அப்படிங்கிறனால கும்பகோணம் தாத்தா பாட்டிலாங்கிறதுனால இந்த விளக்கு ஜாமான் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்கும், எனக்கும் என் சிஸ்டருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிளாஸ்டிக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுருப்பாங்களா, அதே டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராஸில் இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லா இருக்குல்ல. நவராத்திரியெல்லாம் இப்போ வரப்போகுது இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது.
இந்த லீஃப்குள்ள வந்து மஞ்சள் குங்குமம் 3 இருக்கு. மஞ்சள், குங்குமம், சந்தனம் அது மாதிரி வைக்கிறது. இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் காட்டுறேன். இந்த இதில் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதில் காட்டும் போது இல்லைல்ல, ரொம்ப குட்டி குட்டியாக இவ்வளோ க்யூட்டான திங்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பிராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. இவங்ககிட்ட பிராஸ் மட்டும் இல்லாமல் காப்பரில் வச்சுருக்காங்க. அதுமாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது, கிளாஸ் ஐட்டம்லாம் இருக்குது. ஃப்யூச்சரில் அந்த வீடியோ எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட் இன்னைக்கு இதை பாருங்கள். அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு டப்பான்னு சொல்லி இருக்கோம் இல்லையா, நான் தில்லான மோகனாவா படத்தில் அவங்க வச்சுருப்பாங்கள்ல, அதில் தான் அதில் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் வெத்தலை பாக்கு, தாத்தா பாட்டி கூட வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு நான் பார்த்ததில்ல. இதோட ப்ரைஸ் நல்லா இருக்குல்ல. இந்த டப்பா பளபளன்னு இருக்குது. நம்ம சாமி ஜாமான் முக்கியமான பொருள்லாம் கூட அழகாக அந்த டப்பாலாம் வச்சுக்கணும். நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுலேயே பெரிய சைஸும் இருக்குது. இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேனோன்னு நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கேமரா செட்டு. இது இப்போ நம்ம கப்பன் சாசர் கொடுக்குறோம். அந்த காலத்தில் யார் வீட்டுக்கு போனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா பிராஸில் இந்தமாரி கும்பகோணம் காஃபி, ஃபில்டர் காஃபிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கோம்ல, அப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் இதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அருவியில் இருக்கேன், அதையும் நான் சொல்லுவேன். நான் புதுசாக யாராவது பார்ப்பாங்களா, வியூவராக இருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன். அதில் கீழே வந்து காப்பர்லேயும் வச்சுருக்காங்க. என்ன பிராஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் இந்த விளக்கு வந்து குபேர விளக்குன்னு முதல்ல சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பதி போகும்போது தான் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே தான் பார்த்தேன் இதை. இது வந்து இதோட ப்ரைஸ் இது. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, அதுலேயே வந்து லக்ஷ்மி குபேரர் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாலாடை வந்து பார்த்தீங்களா, அதுவும் பிராஸில் வச்சுருக்காங்க. நல்ல வெயிட்டாக நல்ல திருத்தமாக இருக்குது, ஏனோ தானோன்னு இல்லாமல் நல்லா இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களோட தேட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சூடம்லாம் காட்டோம்ல, ஆராதனை காட்டுறதுக்கு அந்த உள்ளது இது. ப்ரைஸ் பூஜை ஜாமான் எல்லாம் இந்த இடத்துல அடுக்கி எல்லாம் ஒரு ஓரமாக அப்படியே கரெக்டாக வச்சுருக்காங்க. அவ்வளோ சிம்பிளாக இருந்தது. இது லோட்டஸ், அதாவது தாமரைப்பூ மாரி நல்லா டிசைனாக நல்லா ஹெவியாக இருக்குது. எங்கள் தாத்தாலாம் வந்து அந்த தாம்பளை தட்டு சின்ன சைஸ் இருக்குல்ல, அதில் சூடாக வச்சு அதை திருநூறு வச்சு அதுக்கு மேலே சூடாக வச்சு பக்கத்துலேயே குங்குமம்லாம் வச்சுருவாங்க. அப்புறம் எங்கள் காலமெல்லாம் வரும்போது எங்கள் அம்மாலாம் வந்து சூட தீபார்த்தனை காட்டிருக்காது. இந்த கோயிலெல்லாம் தீபார்த்தனை காட்டும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது பாருங்க. கோயிலுக்கு வேண்டிய அந்த கலசம் அது இதுன்னு எல்லா ஜாமானும் வச்சுருக்காங்க. நான் நிறையாலாம் வீடியோ எடுக்கல, ஆனால் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி உள்ள பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அக்கா எல்லாம் புது செட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல அக்கா இருக்காங்க, அது மாதிரி சென்னையில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னோட பொண்ணும் சென்னையில் இருக்கிறதுனால அங்கங்கே போகும்போது வீடியோ. ஆரோவில்ல வந்து இந்த ஷாப்பெல்லாம் கிடையாது, பாண்டிச்சேரிக்கு போய் தான் நம்ம வாங்கணும். இந்த இதுவும் வந்து அப்படியே தீபம் நெய் போட்டு நம்ம வந்து கேம்பர்லாம் வேண்டாம் அப்படின்னா நெய் போட்டு இந்த மாதிரி நம்ம தீபாவளி காட்டிக்கலாம்.
நான் எப்போ அந்த அவங்களெல்லாம் பார்க்க போகிறேனோ அப்போல்லாம் அவங்களே ரெடியாக இருப்பாங்க. வா வா நம்ம ஷாப்பிங் போகலாம், ஜாலியாக சுற்றிட்டு விண்டோ ஷாப்பிங் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு அந்த மாதிரி வீடியோ எடுத்து தான் அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் வந்து ப்ரொமோஷனல் வீடியோ உள்ளூர்லேயும் நான் எடுக்கிறது கிடையாதுப்பா, சரிங்களா? அதனால இது ஏதோ ப்ரொமோஷனலுக்கு எடுத்தேன்னு நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு புரியாது இல்லையா, இருக்கா சொல்கிறேன் நான். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீபாரதனை காட்டுறது தான், அதுலேயும் விதவிதமானது. சிலர்லாம் வந்து இந்த கணபதி ஹோமம்லாம் செய்வாங்கள்ல, அதுக்காக பெரிய கரண்டிலாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பித்தளையிலலாம் வச்சுருக்காங்க இங்கே. அப்புறம் வந்து தூபக்கால் அதெல்லாம் கூட இருக்கு. பெருசு பாருங்க, இதுதான் அது. இதுக்கு என்ன பேரு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது பார்த்தீங்களா, குட்டியா படிக்கட்டு அந்த இது சாரி இந்த படியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மரக்கா மாரி இருக்குது. ரெண்டு பக்கம் காது வச்சிட்டு இருக்கு. ரொம்ப கியூட்டா நல்லா இருக்குல்ல. இதில் நிறைய சைஸ் வச்சுருக்காங்க, சின்னது பெருசு அப்படின்ட்டு. முந்திலாம் எங்கள் வீட்டில் வந்து அரிசிலாம் போட பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தனியாக அதுக்கு ரூமே இருக்கும். அதனால தனியாக இது மாதிரி படி ஆளாக்கு இது எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிறதுல நம்ம ஒரு மெஷரிங் கப்பை போட்டு முடிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பிகாக் டிசைன்ஸ், இன்னும் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் அதில் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ், அப்பெல்லாம் இந்த மாதிரி ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னா கும்பகோணத்தில் போய் பித்தளை பாத்திர கடைகளில் வாங்கலாம். அப்புறம் இந்த பூம்புகார்லாம் இருக்குங்க இல்லையா, கவர்மெண்ட் ரன் பண்ணுற அந்த இடத்துலையும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல ஒன்று காட்டினேன் பாருங்க, அதுலேயே ரொம்ப குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குல்ல அது. எவ்வளோ ஜாமான் இருந்தாலும் அந்த குட்டி குட்டியான பொருட்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா. இந்த மாதிரி பிள்ளையார் போட்ட மாதிரி குட்டி குட்டியான டப்பாலாம் இருக்கு. இதெல்லாம் சேம் தான், அந்த கணேசா காட்டினால அதே மாதிரி உள்ளது. சைஸஸ் கொஞ்சம் சின்ன சைஸு பெரிய சைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது அதை விட சின்ன சைஸ் இது. ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ நவராத்திரி அது மாதிரி இப்போ ஆவணி மாதம்லாம் வர்றதுனால பார்த்தீங்கன்னா கல்யாண சீசன்லாம் தொடங்கியாச்சு இல்லையா, வீட்டில் ஒரு சின்ன சின்ன விசேஷம்லாம் வைக்கிறது கொடுக்கலாம். இது சூப்பராக இருக்குது பாருங்களேன், கப்பன் சாசை ரொம்ப அழகாக இருக்குது அதோட வேலைப்பாடோட. இது ஸ்டைலாக வச்சுக்கலாம். இது கெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம், காஃபி டீன்னு கொடுக்குறோன்னு இல்லை, வீட்டில் ஒரு அலங்கார பொருட்கள் இந்த மாதிரி பிராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்க பார்க்கலாம், வாங்கலாம். இதோட ப்ரைஸ் இது. இந்த வீடியோலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டரும் ஆகட்டும் என் பொண்ணாகட்டும், அம்மா அதெல்லாம் நீ வீடியோ எடுத்துட்டியா, இதெல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு ரெண்டு என்னோட அக்காவும் என்னை கேட்டுப்பாங்க. அதுமாரி நான் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட அவங்க எடுத்து எடுத்து வந்து காட்டுவாங்க, அது மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கு பாரு அப்படின்ட்டு. இது வந்து ஊதுபத்திலாம் வைப்போம் இல்லையா, அது ஊதுபத்தி ஸ்டாண்டு. ஓகே, அது பெரிய பன்னீர் தெளிக்கிறது அந்த அதுமாரி உள்ளது எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பவுலை பாருங்க, ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குல்ல. இன்னிட்டையும் பிராஸில் சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன இட்லி பாத்திரம் அதை கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த வீடியோவை மட்டும்தான் எடுத்தால், நான் எதுவும் வாங்கலை. அக்கா எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க, அது நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி என்ன கிஃப்ட் வாங்கி தந்தாங்க அப்படின்னு. அந்த காலத்து வீட்லலாம் போனீங்கன்னா இந்த திருநூறு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருப்பாங்க.
இன்னும் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாலாம் வந்து இந்த போட்டு மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் காலையில எழுந்து குளிச்ச உடனே சாமி கும்பிட்றது. எங்கள் அப்பா அப்படி தான், நாங்கள் எல்லாருமே அப்படி தான், இன்னமும் அந்த பழக்கம். எங்கள் பசங்களாம் சொல்லுவாங்க, இன்னும் அவனுக்கு அந்த பழக்கமாக இருக்கு. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்களா, 3 இது வச்சு அழகாக ஒரு அன்னம் தானே அது, அது வச்சுட்டு அழகாக சின்ன சின்ன பவுல் மாரி இருக்குது, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் இந்த குங்குமச்சிமில்லாம் இருக்குல்ல, அந்த இதில் உள்ளது. இவங்கள்ட்ட அந்த ஜெர்மன் சில்வர் இருக்குல்ல, அதுவும் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி டோம் மாரி உள்ள விளக்கு, இதுமாரி செட்டும் வச்சுருக்காங்க. இதுமாரி டம்ளரு எல்லாமே பூஜை ஜாமாக்கு, அந்த பூஜா செட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த செட்டில் பிராஸில் இருக்கிற மாரி இது வந்து சில்வரில் அழகாக, ஜெர்மன் சில்வரில் இந்த மாதிரி செட்டு எல்லாமே. இவங்க வந்து பிராஸில் பெரிய பெரிய விளக்கு இந்த மாதிரி உள்ள பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருக்காங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியே சில்வர் கருத்துச்சுனாலும் நம்ம திருநூறு இருக்குல்ல, அதுவோ கோல்கேட் பவுடர் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு தேய்ச்சாலே எல்லாமே வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடும். ஓகேவா, அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கு இந்த ட்ரே, இந்த மாதிரி உள்ளதும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த டிசைன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல. இதோட பிரைஸ் குட்டி குட்டியாக க்யூட்டாக நிறைய பொருட்கள் அந்த மாதிரி ஜெர்மன் சில்வர்லேயும் வச்சுருக்காங்க. ரொம்ப செலக்டிவாக தான் நானும் எடுக்கிறேன், ஏன்னா வீடியோவே லெங்க்த்தாக போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த போர்ஷன்ஸ் எடுத்தாச்சு, பிராஸ்ன்னு எடுத்துட்டேன் இல்லையா, ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு. விளக்குகள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பேஸில் தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அன்னபட்சி வச்ச மாதிரி, வெயில் வச்ச மாதிரிலாம் விளக்குகள் இருக்குது. அப்புறம் இந்த கேரளா மாடல் விளக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய விளக்கும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கடைக்கு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுப்பா, இது பார்க்கலாம் நல்லா இருக்குது, என்ன மாதிரி விண்டோ ஷாப்பிங் பிடிக்கிறவங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இதுமாரி நல்ல பயங்கர பெருசான விளக்குகள்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே அழகாக நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட அந்த குடமும் இருக்குது, அவங்கள்ட்ட இருக்குது. விளக்குக்கெல்லாம் ஜோடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5, 7,000, அதாவது நான் சின்ன சின்ன விளக்கு சொல்கிறேன், அதெல்லாம் அப்படியே ஜோடியாகவும் நம்ம அப்படி வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த கேரளா விளக்கு, ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது கேரளா விளக்கு. நம்ம பக்கமும் இப்போ இந்த கேரளா விளக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அது ஈஸியாக வாஷ் பண்ணி தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அன்னபட்சம் அந்த வெயில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மெயின்டைன். வெயில் கூட மெயின்டைன் பண்ணால் அந்த பிராஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்தாகணும் இல்லையா. அதில் சின்ன சின்ன விளக்குகளாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாமானும் போகிறேன். இங்கே ஷாப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்கும் வச்சுருக்காங்க. பித்தளை தட்டு, அதுமாரி தாம்பழத்தட்டு எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பாருங்கள். நம்ம சேனலில் விதவிதமான ஷாப்பிங்கெல்லாம் நிறைய நான் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன், இப்பயும் போட்டுட்ருக்கேன்னு. இந்த விளக்கை தவிர அழகழகான உருளியும் வச்சுருக்காங்க. அதாவது சின்ன உருளி, அதுமாரி பார்த்தீங்கன்னா பெரிய உருளி, ராதா கிருஷ்ணன்லாம் ஊஞ்சலில் ஆடுற மாதிரி உருளிலாம் பார்த்தீங்கன்னா கீழே அடுக்கி நிறையா வச்சுருக்காங்க. அதை சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு. அந்த வீடியோ இப்போ வந்துட்டுருக்கு. இந்த விளக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் நான்.
இந்த உருளிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வெயிட்டா நல்லா சூப்பரா இருந்தது. இது வந்து குட்டி உருளி. பிள்ளையார் வந்து ஊஞ்சல் ஆடுற மாரி மேல ஒரு பெல் இருக்கிற மாரி உள்ளது. ராதாகிருஷ்ணன் ஆடுற மாதிரி அதெல்லாம் இங்க இருக்கு. இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான நெறைய வீடியோஸ் என்ட்ட இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஷேர் பண்றேன். இதுக்கு முன்னாடி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இந்த மாரி அழகழகான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆளுங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா, நம்ம சேனல்ல போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.